Kia ora, vanakkam and welcome to Molly's Bigg Boss Review. The day 16, December 4ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். Apologies for uploading this late. It was a full-on day. So, இப்போ தான் நிகழ்ச்சி பார்த்து முடிச்சேன். சுட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்கும் போது சபரியை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. எல்லாரும் பார்க்கும்போதே நீங்கள் நகையை எடுத்தது தவறுன்னு சொல்லி பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லி அவருக்கு ஜெயிலுக்கு அனுப்புது. ஐ கன்கர் வித் தட். ஐ அக்ரி as well. அது வந்து தவறான விஷயமாக தான் இருந்தது. எதிர்பார்த்தது தான், நான் எதிர்பார்த்தது தான். ஸோ அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் the crux of the show நீங்கள் பார்த்தீங்கன்னா revolves around அரோரா, பாரு, ஆதிரை. ஆக்சுவலி மோர் தென் ஆதிரை, அரோரா அண்ட் பாரு. ஸோ பாரு என்ன செய்கிறாங்கன்னா, அரோராவோட க்ளோத்ஸ் வந்து ஷி கோஸ் த்ரூ ஹர் பிலாங்கிங், சேங் த நீ வந்து உன்னோட அந்த நகையை, நீங்கள் திருடின நகையை வந்து உன்னோட கபட்குள்ளே தான் இருக்குது, அந்த ட்ராக்குள்ளே தான் இருக்குது, அதனால் நான் வந்து செக் பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஐயோ இதில் வந்து நிறைய ரகசியம் வெளில வரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதிரை சொல்கிறாங்க, நீ சொல்கிறது வந்து தவறான விஷயம், இது அவங்களோட பர்சனல் திங்ஸ், பர்சனல் விஷயத்தை நீ இப்படி பேசுகிறது தவறுன்னு. உடனே அவங்க வந்து பாரு யூசஸ் திஸ் ஃப்ரேஸ், ஓ நான் டாஸ்கில் இருக்கேன், நான் கேரக்டரில் இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மென்டல் அப்யூஸ். I'll tell you what happens, right? ஸோ அப்படின்னு சொல்லும்போது வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அரோரா சொல்கிறாங்க, நோ ஐ டோன்ட் கிவ் யூ பர்மிஷன் டு லுக் இன் டு மை ஸ்டஃப், நான் உங்கள் ஸ்டஃப்பை பார்க்கல, நீங்கள் என்னோட ஸ்டஃப்பை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இல்லை நாங்கள் பார்ப்போம், இது டாஸ்க்கு, நான் கேரக்டரில் இருக்க நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு 2 தடவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்கள் சொன்ன passive aggressive. So what she's doing is mental abuse and emotional abuse. This continues to such an extent. ஒரு கட்டத்தில் வந்து லைட்ஸே ஆஃப் ஆகிடுது, நாங்கள் இங்கே உட்காருவோம், நாங்கள் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கமருடீன் உள்ளே வரும்போது கமருடீனை கூப்பிட்டு அரோராவை இன்னும் வெறுப்பேற்றுறதுக்காக வந்து கமருடீனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. திஸ் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் இஸ் ஸோ ராங். ஒருத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஐ திங்க் ஐ பின்ட் இட் இன் மை கமெண்ட்ஸ் எஸ்டர்டே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் அந்த ஃப்ரீடம் வந்து எந்த அளவுக்கு இந்த பப்ளிக் ஸ்பேஸ்ன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாரு டிசர்வ்ஸ் அ ரெட் கார்டு. ஷீ நீட்ஸ் டு பி எவிக்டட் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே உள்ளவங்கள. இது வந்து டாஸ்க்ன்ற பேரில் ரொம்ப அநாகரிகமான அநியாயமான செயல்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் சைக்காலஜியை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நான் இந்த கேமுக்காக தான் பண்ணுறேன், இது மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். இப்போ அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்கள இதை வந்து இதை தான் காரணமாக சொல்லுவாங்க, இது கேமுக்காக செய்கிறாங்க, இது வந்து இப்படி விளையாடினா தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும், பாரு சுற்றி தான் வந்து நமக்கு வந்து கான்டென்ட்டே கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஏற்புடையதே கிடையாதுங்க. பாரு செய்கிறது வந்து போக 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 இது வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தையும் வலியும் ஏற்படுத்திட்டு தான் அவங்க வந்து இந்த கேமை விளையாடணும்னா அது வந்து ஏற்புடையது கிடையவே கிடையாது. இதில் வந்து நெரட்டிவ் மெனிப்புலேஷனும் செய்கிறாங்க. அதாவது ஷீஸ் பேசிக்கலி வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த பொண்ணு அந்த அரோரா கிட்ட வந்து சில விஷயங்கள் இருக்குது, அவங்கள டீஃபேம் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் போகிறாங்க. அண்ட் ஷி ஆல்சோ அந்த ரொம்ப ஒரு க்ரூவலான ஒரு கேரக்டரை அவங்க காட்டுறாங்கங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே போயிட்டு இருக்குது. உங்களை சில பேர் கேட்டிங்க, நீங்கள் வந்து I think somebody wrote about it. I think I pinned it for a few hours as well, that comment. அதில் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி பாரு வந்து நீங்கள் டிஸ்க்ளைமர் சொல்கிறீங்க, இந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் லைஃப் அண்ட் ஆல் ஆஃப் தட், அண்ட் இது தான் நடக்குது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து சிச்சுவேஷனல் சொல்கிறீங்க. ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன் தெரியுது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து நடக்கிற சில விஷயங்கள் அனாமலியாக இருக்கலாம், யதார்த்தமாக இது ஒன் ஆஃப் திங்காக இருக்கலாம், ஆனால் அந்த பேட்டர்ன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா it's definitely something we need to pay attention to. And I agree so much with you. And that's why I think பாரு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியாக்கணும். அவங்க வந்து பிக் பாஸையும் மதிக்கிறதே கிடையாது. மைக்கை எடுத்து கீழே வச்சுட்டு பிக் பாஸ் வந்து அவங்க வாய்ஸ் ஓவர் வந்து கமருடீன் பாரு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் படிக்கிற இடத்துல வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் ஃபைட்டிங். பிக் பாஸ் வாய்ஸ் வருது, ரம்யா சொல்கிறாங்க சண்டை போடுறதை நிறுத்து, பிக் பாஸ் பேசுகிறாருன்னா பாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப இன்னொரு இடத்துலையும் அவர் வந்து பேச பார்க்குறாரு, ஷீ டசன்ட் ரிலைட். அவங்க வந்து நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வச்சது தான் சட்டம்ன்றது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. Absolute disrespect and disregard for people's feelings and emotions. Total disrespect for Bigg Boss. ஒரு மரியாதை கிடையாது அந்த பொண்ணு அந்த வீட்டில் வந்து செய்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்னத்தான் அவங்களோட பாஸ்ட்டை பற்றி நம்ம வந்து ஒரு கதை இது வந்து ஷீஸ் கான் த்ரூ ஆல் ஆஃப் திஸ்னா பட் என்னதான் கஷ்டமாக அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும் அவங்க இப்படி மற்றவங்களுக்கு வலி ஏற்படுத்துறது வந்து ஏற்புடையது கிடையவே கிடையாது.
ஸோ பாரு அங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனை தான் வரும். அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் த ஷோ பிகாஸ் வெறும் சண்டை தாங்க நேற்று. ஓ மை காட், ஐ வாஸ் லைக் when I watched it today, oh my god, how do people sit through this, how do people live in there அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ரைட், ஸோ இந்த விஷயம் பண்ணி அவங்க கூடயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அரோராவை. கமருடீன் வந்தோடனே என்ன செய்கிறாங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கமருடீன் வந்தோடனே ஹக் பண்ணிவிட்டு ஐ ஹர்ட் ஆர் கப்பலுக்கு போய் பேசுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நான் if you are really in love with someone and that person seems to be on and off attracted to a third party, would you encourage them to go and be with a third party? பாரு என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு உண்மையிலே கமருடீன் மேலே வந்து காதல் இருக்குன்னா அப்போ அந்த காதலை வந்து இன்னொரு பொண்ணு வந்து குறுக்க வரானா நீ அவ்வளோ தவிர்க்கத்தான் நீ பார்ப்பல. நீ இங்கே செய்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இல்லை, நான் ஓப்பன் மைண்டடாக இருக்கேன், நான் என்னை விட ஷோ. பட் என்ன உண்மையில் நடக்குதுன்னா, அவங்க 2 பேரோட கேமை வந்து வீணாக்கி அந்த கேம்லேருந்து அந்த ஷோலேருந்து வெளியாக்குறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட் ட்ராக்ல எனக்கு கான்டென்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் கமருடீனோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வார இறுதி நாட்களில் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு, பாரோடு இருக்கும்போதெல்லாம் அவர் வந்து நிறைய திட்டு வாங்குவார். ஸோ அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு தெரியும். திஸ் கேர்ள் பாரு இஸ் நாட், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அவங்க வந்து இன்னும் முட்டாள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியுது அரோராவும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அரோராவையும் வந்து எப்படியாவது அந்த கேமிங் விளையாடணும், டவுன் ஆக்கணுன்றதுக்காக இவங்க இந்த 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ன்ற பெயரில் வந்து எல்லாரையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஸோ அரோரா வந்து அந்த மாதிரி போய் பேசுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் வரும்போது சாண்ட்ரா உள்ள வரும்போது ஐ திங்க் ஷி டசன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் letting people be witness to her vulnerability, right? ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டே பேசிட்டே இருக்கான்னு இப்படி வந்து அரோரா சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஹைட்டன் ஆகிட்டே இருக்குன்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் போய் வெளியில் உட்காந்து பேசியிருக்கும் போது FG அண்ட் அரோரா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வினோத் கேட்பாரு, நீ தானே வந்து அவர் ஆசைப்பட்டன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுவார். அண்ட் தட்ஸ் இட். ஸோ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங் அ செல்ஃப். திஸ் இஸ் எ ஸ்ட்ரெஸ் ஓவர்ஃப்ளோ. ஓகேங்களா, அது வந்து இதுக்கு வந்து 3 விஷயங்கள் காரணமாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எனக்கு நடக்கிறது வந்து இந்த அநியாயம் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொன்று வந்து அந்த கோவம் நான் வெளியில் காட்டுறது பதிலாக என் மேலே காட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது. நான் என்னதான் வெளியில் கோவம் காட்டினாலும் நான் என்ன பேசினாலும் அது ஒன்றுமே வந்து புண்ணியத்துக்கு போக ஒரு புண்ணியமும் இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஷி ஃபீல்ஸ் ஷேம், இமோஷனல் ஓவர்லோட். பாரு அங்கே உட்காந்து அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் இட் கேன் பி சவுண்ட் டார்ச்சர்னு ஒரு டாப்பிக்கே தனியாக இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த பொண்ணு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த பாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கொடுக்க முடியாத பட்சத்தில் ப்ளீஸ் கமருடீனுக்கு ஒரு yellow கார்டு, பாருக்கு ஒரு yellow கார்டு கொடுத்தே ஆகணும். பட் ஐ வுட் லவ் டு see பாரு கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஓ மை காட், இன்னும் நம்ம வந்து என்னத்தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் her behavior is not appropriate at all. ஸோ அந்த பொண்ணு அந்த அடிக்கிறா. என் FG வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என் வினோத்தை சொல்ல அது வந்து பிளூட்டானிக் ரிலேஷன்ஷிப் தான். நான் வந்து அந்த பையனை காதெல்லாம் பண்ணல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் பார்த்தேன், எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவனுக்கும் அப்பா அம்மா கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஷி ஃபீல்ஸ் injustice that has been done for her. I hope the Bigg Boss team called her into the confession room and there was some at least ஒரு டாக் தெரப்பி இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியில் போய் சபரி ஜெயிலில் இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ணலாமா, இந்த FG இன்னும் அப்படியே தூங்கிட்டே இருக்கான், விக்ரமும் இன்னும் ஒரு ஆளும் தான் நின்றுட்டு இருக்காங்க, தள்ளி விட்டாலும் விக்ரம் தூங்கிடுவான்ற மாதிரி இருக்குவா, நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க அங்கே கேட்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஜெயிலை விட்டு என்னால் வர முடியாதுன்னு சபரி சொல்வார். ஷீஸ் இன்ஸ்டிகேட்டிங் ஹிம் டு டூ சம்திங் தட் ஆல்சோ கோஸ் அகேன்ஸ்ட் த பிக் பாஸ், ரைட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஏற்புடையதாக எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட், அங்கேயும் பாரு தான் பிரச்சனை பண்ணுறாங்க. பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் துணி இருக்குது அப்படின்னு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரம்யா வந்து விக்கல்ஸ்ட்டு சொல்வார், எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வச்சு யாரோடன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் வைங்க, நான் வந்து மேக்கப் போட்டுட்டு வந்துட்டு என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. என்ன மாதிரி பிரச்சனைனா, ஸோ சாரி அபவுட் தி பேக்ரவுண்ட் நாய்ஸ், மை டிஷ் வாஷர் இஸ் ரன்னிங் அண்ட் ஐ didn't even realize it makes so much of noise, I'm so sorry about that.
பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து அந்த பக்கெட்டை கொண்டு வந்து வச்சிடறாரு. பக்கெட்டை கொண்டு வந்து வச்சோன்னே அது வியானாவோட துணி போல இருக்குது. அவங்க வந்து சொல்லுவாங்க யார் இப்படி வச்சது இந்த மாதிரி. திவ்யா சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மேபி ஐம் கெஸிங் இட் மஸ்ட் பி அண்டர் கார்மெண்ட்ஸ் ரைட். ஸோ கொண்டு வந்து இப்படி நடு வீட்டில் வைக்கிற விஷயமா இது, அது யாரோட நீ கேட்டிருக்கலாமே, பாரு கேட்டிருக்கலாமே, யாரோடன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கலாமே, எதுக்காக அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இங்கே தூக்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை போகுது. அண்ட் அரோரா வந்து கேள்வி கேட்பாங்க, சரி இந்த மாதிரி துணியெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டில் வைக்கிறது வந்து யார் பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அது வந்து வியானாட்ட கேட்கும்போது அது வியானா ஏற்கனவே பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அந்த மாதிரி தான் ஒரு இண்டிகேஷன் வருது, அது ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்குது, அங்கே ஆரம்பிச்சதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு சண்டை போகுது. another really disturbing one was வெளியில் வந்து உட்காந்து பேசுவாங்க வியனா, சாண்ட்ரா, ரம்யா. அதாவது சுபிக்ஷாவை பற்றி சாண்ட்ரா சொல்லுவாங்க, ஸ்கூபிடூன்னு கூப்பிட்டேன், அது ஒரு டாக், அந்த டாக் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது ஆனால் எல்லா ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், அந்த மாதிரி தான் சுபிக்ஷான்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. இட்ஸ் டிஸ்பேரேஜிங். இட் இஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் சாண்ட்ரா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது அவங்க குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஒரு நாயோடு சம்மந்தப்படுத்தி நீங்கள் பேசலாம். ஐம் நாட் சேயிங் தட் டாக் வந்து இதுன்னு ஜெனரலாக நீ வந்து ஒரு மனிதன் எந்த ஒரு மிருகத்தோடையும் சொல்கிறேன்னா உனக்கு வந்து 6 அறிவு உள்ள மனிதன் வந்து நீ தரைக்குறைவாக சொல்கிறதுக்கு தானே அந்த மாதிரி பேசுகிற. ஸோ சாண்ட்ரா வந்து இஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். விஜய் சேதுபதி இதை கேட்கலன்னா அவர் வந்து ரியலி பாயஸ்ன்றதுன்னு தெரியுது. அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே வந்து கனி கொஞ்சம் ஒட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன் கனி அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, கேரக்டரில் இருந்து பண்ணாங்களா இல்லை வந்து சும்மா பண்ணாங்களான்னு தெரியல. பட் அது தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நாட் குட் பிளேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கனி பண்ணது. ஸோ இங்கே வந்து சாண்ட்ரா அப்படி வந்து சுபிக்ஷாவை நாயின்றதோட ஒப்பிட்டு பேசும்போது, ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு பேசும்போது, வியனா who was a very good friend of us வாய் திறந்து ஒன்றுமே she doesn't stand up for her friend. இல்லை இப்படி பேசாதீங்கன்னு ஒன்றுமே சொல்லலை. அண்ட் ரம்யாவும் அவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இட் மேக்ஸ் நோ சென்ஸ்ங்க. இட்ஸ் ரியலி விஷஸ், ரொம்ப விஷஸ், ரொம்ப வாயெல்லாம் இந்த வீட்டில் இப்போ போயிட்டுருக்குது ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் அவுட் ஆஃப் கேரக்டர் வந்திருக்காங்க அவங்க கேம்லேருந்து தூக்கணுன்னு எஃப்ஜியை வந்து சொல்கிறாங்க. எஃப்ஜி கரெக்டாக பாருவை சொல்லுவாங்க. எஃப்ஜி ஃபேர் எனாஃப் அவர் ரொம்ப காணா போயிட்டாரு. அண்ட் எஃப்ஜியும் பாருவை சொல்வார். 2 பேரும் வெளியாக்கி இருக்கலாம். பாருவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் கமருடீனோட அந்த லவ் கண்டென்ட்லேயே போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட்டோட வந்து ப்ரோக்ராம் பண்ணல. அவங்க பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மதுரை தமிழில் பேசுகிறது வந்து இந்த ஸ்லாங் இஸ் ஒண்டர்ஃபுல், நல்லா பேசுகிறாங்க. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கணும். பட் நிறைய நேரம் பாருவாகத்தான் வந்து கமருடியன் பின்னாடி போகிறது அண்ட் ஆல் தட். ஸோ ஷீ வாஸ் ஆல்சோ நாட் பார்ட் டூயிங் வெல். ஆனால் கேமையும் முடிச்சுட்டாங்க, இதோட போதும் அப்படி இன்னொரு நாளும் வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து எஃப்ஜி சொல்ல நீ கரெக்ட் அசசினேட் பண்ணுறேன்னு சொல்லி எஃப்ஜியோட வாக்குவாதம் நடக்கும்போது பிக் பாஸ் வாய்ஸ் வரும்போது அப்போ ரம்யா சொல்லுவாங்க பிக் பாஸ் வாய்ஸ் வருது கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்காம கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் பாஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேயும் அந்த ரெஸ்பெக்ட் கிடையாது. இது நடந்துட்டு இருக்கும்போது நெக்லஸ் திருடுறதுக்காக வினோத் அண்ட் சபரி வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா பிளாங்கெட் போட்டு நம்ம எல்லாரும் போய் எடுப்போம், யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, பார்த்தா தானே ப்ராப்ளம். இட் வாஸ் குட் ஸ்ட்ராட்டஜி எஸ் வெல் ரைட். ஸோ போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது நெக்லஸ் என்னன்னா டமால்னு கீழே விழுந்துருது. இவங்க வந்து வெறும் கையை கொண்டு போய் வெறும் கையோ இல்லை வேற ஒன்று வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல, கொண்டு போய் மேலே வீசுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறாங்க. சுபிக்ஷா அமேசிங் பிளே. அந்த நெக்லஸ் விழுந்துருச்சுன்னு பார்த்து டமால்னு அவங்க படுத்துருவாங்க அந்த நெக்லஸ் மேலே. எல்லாரும் வெளியில் போய் சண்டை போடுவாங்க. அமித் வில் கோ இன் பின் சபரி அகேன்ஸ்ட் த வால். ஸோ இப்படி பின் பண்ணுறாருன்னு சொல்லி வினோத் அவரை பிடிச்சி இழுத்து சட்டெல்லாம் கிழிஞ்சு அப்புறம் அமித்க்கு கோவம் வந்து வினோத்தை பிளேம் பண்ணி அந்த விஷயம்லாம் நடக்குது. ஸோ கேயாட்டிக். ஆனால் நெக்லஸ் வந்து உள்ளதான் இருக்குன்னு சொன்னோன்னா தே ஆல் கம் பேக் இன். சரி இப்பயாச்சும் டாஸ்க் என்னன்றதை படிப்போம்னு பார்த்தா திரும்ப படிக்கும்போது திரும்பவும் ஓடும்போது இந்த தடவை என்ன நடக்குதுன்னா வினோத் அண்ட் அரோரா வந்து பேங்க் பண்ணி ஏற்கனவே இது நடந்துச்சு வித் கனி ரைட். ஸோ அவர் வரும்போது அந்த கையை இப்படி விரிச்சிக்கிட்டு வராருல அதில் வந்து பேங்க் பண்ணி கனி விழுந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட். அவங்கள தள்ளுணுன்னு வரல. இங்கே வந்து அரோரா விழுறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பீடில் வந்து வினோத் ஓடி வராரு அண்ட் ஷீ ஃபால்ஸ். அந்த இடத்துல சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா ஆல்சோ ஃபால்ஸ். சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சு கத்துன்னு கத்துவாங்க. ஆக்சுவலி ஷுட் பி ஸ்க்ரீமிங் இன் பெயின். ஸோ ஐ வாஸ் லைக் ஓ மை காட் இது நடந்துருச்சுன்னு. அப்புறம் பார்த்தா வினோத் கிட்ட கத்துவாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்தது எனக்கு கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் கமருடீன் அண்ட் அமிதா அவங்க மேலே விழுந்த மாதிரி எனக்கு தோணுது.
வினோத் வெளியில் இருந்த மாதிரி he was outsider மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் வினோத். நீங்கள் பார்த்தது வந்து கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. ஸோ அவங்க மிதிப்படுறாங்க அவங்க 2 பேரும். அவங்க மிதிப்பட்டதுக்கு காரணம் வந்து அமித் லூசஸ் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹேஷஸ் நடக்குது அண்ட் எல்லாம் வந்து நிறைய கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அட் ஒன் பாயிண்ட் பிக் பாஸ் வந்து he loses his patience, calls விக்ரம் into the confession room அண்ட் கொண்டு போய் இந்த கேம் நடத்தி முடிங்கன்ற மாதிரி இவங்களெல்லாம் என்ன தான் படுறதுன்னு தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு த டீம், நீங்கள் மிட் வீக் எவிக்ஷன் 2 பேர் வெளியாக்குங்க, எண்ட் ஆஃப் த வீக் 2 பேரை வெளியில் அனுப்புங்க, பிரிங் இன் அ நியூ செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ். ரியலி cannot take it. அந்த ப்ரோக்ராமோட தரம் ரொம்ப குறையுதுங்க, ரொம்ப தரம் குறையுது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். குழந்தைங்க பார்க்குறாங்க, இது நிறைய விஷயங்கள் நார்மலைஸ் ஆகுது. ஸோ இட் வில் பி குட் இஃப் தே டூ தட். இந்த வார இறுதி நாட்களில் இல்லாட்டினா சாட்டர்டே 2 பேரை இவிக் பண்ணுங்கள், சண்டே ஒருத்தரை இவிக் பண்ணுங்கள். ஸோ 3 people go out. And if you want, you can bring in more contestants. கொஞ்சம் நல்ல மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் நீங்கள். சரி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை சச்சரவு நடக்கும்போது இதுக்கு இடையில வந்து ரம்யா அகேன் ஷி கோஸ் அண்ட் கிரைஸ், என்னால் பண்ணவே முடியல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபரி கம்ஸ் டு கன்சோல் ஹர், ரைட். அப்புறம் பிக் பாஸ் டீம் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் வந்து விக்கல்ஸை கூப்பிட்டு இதை போய் படின்னு சொல்லும். விக்கல்ஸ் வந்து அந்த டாஸ்க் பேப்பர் எடுத்துகிட்டு எல்லாரும் அந்த டாஸ்க் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு, இல்லை நீங்கள் வரீங்கன்னா வாங்க, இல்லாட்டினா இங்கே கிடந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதை உடனே அந்த வார்த்தையும் பிடிச்சிப்பாங்க. அண்ட் பாரு டஸ் தட். ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் பிடிச்சி வச்சுட்டு நீ இப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன, நீ ஓ மை காட், ரியலி தெரிஞ்சு போன ரெக்கார்டு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பாரு, ஐ ரியலி டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் அ ரியல் கேரக்டர். How do her friends handle her? How does the family handle her? அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. Very difficult person. I'm just hoping it's not a character, real character. ரைட். அப்புறம் வந்து இதுக்கு இடையில வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இடையில வந்து சாண்ட்ரா வந்து she starts crying. I have no idea why. மேபி வந்து வினோத்க்கும் பிரஜினுக்கும் ரொம்ப சண்டை வந்து ஒருத்தர் நீ என்னன்னு நிறைய இந்த தமிழ் படங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மீனிங் வந்து நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ என்ன சொல்கிற அப்படி ஒருத்தர் அக்ரஷன் அவ்வளோ உச்சத்துக்கு போகுது. பட் they didn't lay hands on each other, right? பட் அந்த மாதிரி ஒருத்தர் கத்திக்கிட்டாங்க. நிறைய நடந்துச்சு. வினோத் மேலே வந்து ஒரு கண் பார்வை இருக்குதோ, அவர் செய்கிறது எல்லாமே தவறாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண் பார்வை இருக்குது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்குன்ற தோணுது. ஸோ சாண்ட்ரா இஸ் கிரைங். அப்புறம் எல்லாரும் சண்டை போடுறாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு ஒருத்தர் வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி, இந்த டாஸ்க் வந்து சீசன் 7 நடந்துச்சு. சீசன் 7 என்ன செய்வாங்கன்னா, அந்த பாக்ஸஸ் க்யூப்ஸ் எடுத்து அந்த கையாக வச்சு எல்லாரும் வந்து யூ மஸ்ட் புஷ் த ஃபோர்ஸ். அண்ட் அந்த சைட்லேருந்து வந்து அங்கே வந்து புஷ் வரும், இங்கேருந்து புஷ் வரும்போது அந்த பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கணும், அந்த எண்ட் டு எண்ட் டச் பண்ணணும். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க். அதை வச்சு இந்த டாஸ்க் பண்ணாங்க. குரூப் டாஸ்க்காக வந்து வெளியில் சீசன் 7 மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஐ திங்க் இட் இஸ் ட்ரெயினிங், ரைட்? ஸோ அதனால் அவங்க பண்ணலை. ஸோ அந்த டாஸ்கில் ரெட்ரோ ரவுண்ட் வின்ஸ், ரெட்ரோ சினிமா வின்ஸ், அண்ட் ஓவராலாக அவங்க தான் வின்னர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து தி குவாலிஃபை ஃபார் தி கேப்டன்சி டாஸ்க். அண்ட் லூஸ் பண்ண மாடர்ன் சினிமா டீம் வந்து அங்கே எல்லாருமே வில் பி இன் த நாமினேஷன் ப்ராசஸ். இவங்களுக்குலாம் வந்து ஸோ த ரெட்ரோ டீம் டசன்ட் கெட்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ. மற்றவங்க எல்லாருமே வந்து வில் பி நாமினேட்டட்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இதுதான் பேசிக்கலி நடந்தது. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ரியலி திங்க் பாரு அண்ட் கமருதீன் டிசர்வ் அ ரெட் கார்டு. I know they won't take them out. So yellow card ஆச்சும் கொடுத்து கொஞ்சம் ப்ளீஸ், there must be some decorum இல்லைங்க இந்த ப்ரோக்ராமில். I don't know. அண்ட் விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் பிக் பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நேற்று நிகழ்ச்சியோட ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.